நேர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு காலிவுட் ஸ்டுடியோ. இன்றைய புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் ஒரு புதிய தலைப்புடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு எண்ணங்களின் சக்தி, அதாவது பவர் ஆஃப் தாட்ஸ். எண்ணம் போல் வாழ்வு என்றும் விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும் என்பதும் ஆன்றோர் வழக்கு. அதேபடி பார்த்தால் எண்ணம் என்பது என்ன மாதிரி நினைக்கிறோமோ அதுபடியே ஆகிறோம் என்பது தெளிவாகிறது. இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்காக பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தைச் சேர்ந்த சிஸ்டர் கவிதா நம்முடன் இணைந்துள்ளார்கள். சிஸ்டர் கவிதா கடந்த 22 வருடங்களாக இறைப்பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்று உங்களின் சார்பிலும் காட்லிவுட் ஸ்டுடியோவின் சார்பிலும் அவர்களை மனமாற வரவேற்கிறேன். வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ சிஸ்டர். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்றைய தலைப்பு என்றது எண்ணங்களின் சக்தி, பவர் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களுக்கு சக்தி உண்டு, உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எண்ணங்களுக்கு என்ன சக்தி என்பதும் ஏன் அப்படி சொல்கிறோம் என்றும் எண்ணம் போல் வாழ்வு என்றும் ஏன் சொல்கிறோம் என்பதை விளக்க முடியுமா? கண்டிப்பா. உலகத்துல சொல்றாங்க யூ ஆர் வாட் யூ திங்க். என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க ஆகுறீங்க. தாட்ஸ் மேக்ஸ் மேன் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு மனிதனை அவர்களுடைய எண்ணங்கள் தான் உருவாக்குது. நம்முடைய அப்துல் கலாம்ஜி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஒரு எண்ணம் நம்ம மனதுல இருக்கணும். இப்ப எந்த ஒரு எண்ணம் நம்ம மனதுல இருக்கோ அப்படி ஆகிறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்குது. So we are the creators of every creation in this world. Very nice. Well said. உலகத்துல நம்ம என்ன ஒரு சாதனங்கள், வசதிகள், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ், அது எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய மனதுல உருவாகுது. அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்திங்கிறது இருக்கு. இப்போ ஒவ்வொரு சாதாரண ஒரு மனிதன் கூட என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். யாருக்கு அந்த எண்ணமானது உறுதியாக இருக்கோ, சிறு வயதுல இருந்து அந்த லட்சியம்னு சொல்றது என்ன, அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய சக்தி. இப்ப நான் இப்படி ஆகணும், இப்படி படிக்கணும், இப்படி முன்னேறணும், இப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு மனிதன் தன்னுடைய சிந்தனைகளை, தனக்காக நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும்போது, அந்த எண்ணங்கள் உறுதி உடையதாக இருக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில அவசியமாக நிறைவேறது. அப்போ சிஸ்டர், எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அந்த சக்தி இப்ப நான் ஏதோ நல்லதா நினைக்கிறேன்னா அது எனக்குள்ள மட்டும் இருக்குமா, இல்ல என்ன சுற்றியும் பரவுமா? இப்ப கோவிலுக்கு எல்லாம் போறோம், இல்ல சிலருடைய வீட்டுக்கு போறோம், ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதே மாதிரி சில ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கூட அந்த ரூமுக்குள்ள நம்ம இருக்க முடியாம போயிடுது. அதுக்கும் அந்த எண்ணத்துக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா சிஸ்டர்? அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா 2க்கும் தொடர்பு இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. வெரி நைஸ். எண்ணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. அது இட் கிரியேட்ஸ் வைப்ரேஷன்ஸ். அதாவது அந்த எண்ணங்களினுடைய அதிர்வலைகள் நம்மை சுற்றி பரவுது. இப்ப சில மனிதர்களை நீங்க சந்திக்கும் போது அவர்களிடம் ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கும். நம்ம போய் பேசணும், பழகணும், அவங்க கிட்ட கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலரிடம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். அது போலதான் நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறோம்னா அங்க ஒரு தனியான ஒரு வைப்ரேஷன் நம்ம ஃபீல் பண்றோம். கோயில்ல ஒரு அமைதியான ஒரு வைப்ரேஷன், ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நீங்க டிராஃபிக்ல போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் டென்ஷனா இருப்பாங்க, அங்க வேற மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். சினிமா தியேட்டர் போறீங்கன்னா அங்க வேற மாதிரியான வைப்ரேஷன் இருக்கும். இந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவது, அங்க இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வித்தியாசப்படுறதுக்கு காரணம் அங்க செல்லக்கூடிய மனிதர்களோட எண்ணங்கள். அதே போல நம்ம வீட்டுல கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல எண்ணங்களோட இருந்தோம், இறை நினைவுல இருந்தோம், ஒருத்தர் நாம ஒரு அமைதியை பகிர்ந்து கொண்டோம், அன்பை பகிர்ந்து கொண்டோம், நமக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லைன்னா அந்த வீடு கூட ஒரு கோயில் போலதான். சில வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நம்ம போவோம், நமக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் அந்த சண்டை முடிஞ்சிருக்கும், நம்ம போன உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வைப்ரேஷன் அங்க இருக்கு, அதை ஃபீல் பண்ண முடியும். இப்ப நம்ம போகும்போதே அதை நம்ம கேட்ச் பண்ண முடியுது. மிருகங்கள் கூட பாருங்க, விலங்குகள், அது கூட அந்த வைப்ரேஷனை கேட்ச் பண்ணும். எப்படி சிஸ்டர், அது விளக்கம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரிஷிகள் முனிகள்லாம் காட்டுல இருந்தாங்க. இப்ப அவர்களை எந்த விதமான ஒரு மிருகங்கள்
நம்ம வந்து புலினா பயப்படுறோம், சிங்கம்னா பயப்படுறோம். ஆனா இந்த ரிஷி முனிகள் அது வாழக்கூடிய ஒரு குகையிலே இருந்தாங்க, அங்கேயே தவம் பண்ணாங்க. ஆனா எந்த ஒரு ரிஷி அட்டாக் பண்ணதில்ல. முனிகளையும் அந்த சிங்கமோ புலியோ வந்து அவரை எதுவுமே செய்யல. ஃபேண்டாஸ்டிக். அதே சாதாரண மனிதன் அது முன்னாடி போகும்போது நிலை என்ன ஆகும் நமக்கு தெரியும். இப்ப காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு மன சக்தி, அந்த எண்ணங்களினுடைய சக்தி. அவர்கள் இறைவனோட தொடர்பு கொண்டு இருக்கும்போது, நல்ல எண்ணங்கள்ல இருக்கும்போது, அதே போல அந்த விலங்குக்கு எந்த விதமான அவங்க தீய எண்ணமும் நினைக்கிறது இல்ல. அதை பார்த்து பயப்படுறது இல்ல. அதுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு அவங்க எண்ணத்துல வரதே இல்ல. இப்ப அப்படி இருக்கும்போது அந்த விலங்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும்போது கேட்ச் பண்ணிடுறாங்க. அவர்களை எதுவுமே செய்யாது. சாதாரண மனிதன் போகும்போது என்ன பண்றாங்க, ஒரு பயம் உருவாகுது. அப்ப அந்த மிருகம் கூட அதை கேட்ச் பண்ணுது. வெரி நைஸ். ஏன்னா பயம் இருக்கும்போது அடுத்தது நம்ம ஏதாவது அவங்க செய்வாங்களோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஏதாவது கெட்டது செஞ்சிடணும் அப்படிங்கறத அந்த அனிமல் கூட கேட்ச் பண்ணிடுது. சோ அதனாலதான் நம்மளுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்புங்கிறது எல்லாரிடமும் நம்ம ஏற்படுத்த முடியும். அதனாலதான் நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் மேலையும் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சிஸ்டர். இப்போ நம்ம யாருக்காவது மனசால ரொம்ப பலவீனமான ஒருத்தருங்க ஒரு கயிறை வந்து மந்திரிச்சு கட்டிடுறாங்க, இல்ல தாயத்து கட்டுறாங்க, இல்ல ஏதாவது மந்திரிச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சா வீட்டுல அமைதி வரும், சண்டையெல்லாம் போயிடும். அதுல அந்த மந்திரித்து கொடுக்கிறவருடைய எண்ணத்தோட சக்தி இல்ல நம்ம அதை எடுத்துக்கிற அதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். அதாவது உலகத்துல பலவிதமான ஒரு நம்பிக்கைகள் வந்து மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்க. அந்த நம்பிக்கைகளும் ஒரு எண்ணங்கள் தான். இப்ப நாம சில விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல நிறைய தடைகள் வருது, பிரச்சனைகள் வருது, ஒருத்தருக்கு வந்து நிறைய நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சக்தி இல்லாத போது வெளியில இருந்து அவங்களுக்கு வேற சக்தி தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கயிறு, ஒரு மந்திரிச்ச கயிறை எடுத்து கட்டிக்கிறாங்க. அதை கட்டும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே நல்லா ஆயிடுதுன்னு உணர்றாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ரியலா நடக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான ஒரு பலன் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஒரு கயிறு, அது சிகப்பு கயிறா இருக்கட்டும், இல்ல வந்து அது ஒரு கருப்பு கயிறா இருக்கட்டும், ஏதோ ஒரு கலர், அந்த கயிறு வந்து இப்ப நேத்து வரைக்கும் அந்த கயிறு ஒரு கடையில 5 ரூபாய்க்கோ இல்ல 10 ரூபாய்க்கோ வச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அந்த கயிறை நம்ம வந்து வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா? அதை வாங்கிட்டு வந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, சில எண்ணங்களை வந்து அதற்கு நல்ல எண்ணத்தோட கொடுக்குறாங்க. இத வந்து கட்டிக்கொள்பவர்களுக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் தீரணும், ஏதோ ஒரு கடவுளை நினைச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவதையை நினைச்சு, ஒரு தன்னை விட மேலான ஒரு சக்தியை நினைச்சு இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், இவங்க குடும்பத்துல பிரச்சனை போகட்டும், இவங்களுக்கு இந்த நோய்கள் விலகணும் அப்படின்னு தன்னுடைய மன சக்தி, அந்த எண்ணங்களோட சக்திய அதுல செலுத்துறாங்க. அந்த எண்ணத்தோட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இத வந்து அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், அவங்க நல்லா ஆயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, பிரச்சனைகள் தீரும். அவங்களோட எண்ணங்களோட சக்தி இருக்கு. அப்ப அந்த சக்தியோட அவங்க அந்த கயிறை கொடுக்கும் போது வாங்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கயிறு இருந்துச்சுன்னா, இந்த கயிறு என்ன நம்ம கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நம்ம வந்து வீட்டுல வச்சுட்டோம், இல்ல கையில கட்டி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய நோய்கள் தீரும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், தடைகள்லாம் போகும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அந்த நம்பிக்கையினுடைய எண்ணத்தினுடைய சக்தி அங்க வேலை குணமாக்கும். இதே நம்ம வந்து பேஷண்ட் டாக்டர்ஸ் கூட கூட பார்க்கலாம். இப்ப பாருங்க, நீங்க பெரிய டாக்டர் கிட்ட ஒருத்தர் கூட்டிட்டு போங்க ஏதாவது ஒரு டிசீஸ்க்காக, ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டாக்டர் கிட்ட வந்து நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போனா கூட அவருக்கு என்ன இருக்கும்னா, அந்த மனதுல நம்பிக்கை இல்லாதனால நல்ல டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் நல்ல மெடிசின்ஸ் கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு சரியாகாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க, அவங்க வெறும் ஒண்ணும் இல்லம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதை மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னன்னா அந்த டாக்டர் மேல நம்பிக்கை, இவங்க கிட்ட போனா நமக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு. இப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு டேப்லெட் போட்ட உடனே அவங்களுக்கு டாக்டர் கிட்ட போகும்போதே சரியாயிடும், போயிட்டு வீட்டுல வந்து டேப்லெட் போட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், மீதி நோயும் சரியாயிடும். அதாவது அந்த நம்பிக்கை எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா அங்க வேலை பண்ணுது. நமக்காக, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக நம்ம வந்து அந்த எண்ணங்களினுடைய சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அதுவே பல விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கு நமக்கு ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி கண் பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க, கண்ணீர் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஏதாவது ஆரம்பிக்கும் போது பூசணிக்காயை உடைக்கிறாங்க, இல்லைன்னா திருஷ்டி போடுறது, அதெல்லாம் நம்ம ஊர்ல பழக்கம் உண்டு இல்லையா?
அதுக்கும் எண்ணத்தின் சக்தி இல்ல எண்ணங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது நல்ல எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கு, நெகட்டிவா நம்ம நினைச்சோம்னா அதற்கும் சக்தி இருக்கு. அதே பவர்ஃபுல், அதே சக்தி இருக்கு. ஏன்னா ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும் போது அதுக்கு நம்ம வந்து சக்தி கொடுக்கணும்னு அர்த்தம். ஒருவர் மேல நம்ம நல்ல எண்ணங்களை வைத்தாலும் அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு போகும். அதே போல ஒரு பொறாமையான எண்ணம் வைக்கிறோம், ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு நம்ம வைக்கிறோம், அதுவும் அவங்களுக்கு போய் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கண் பற்றும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வச்சு விடுறாங்க, கருப்பு பொட்டு வச்சு விடுறாங்க, திருஷ்டி பொட்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணங்களினுடைய தாக்கம் மற்றவர்கள் மேல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதற்கான தாக்கம் அவர்களுக்கு செல்லுது. ஏன்னா அந்த எண்ணங்கள் ஒரு சக்தி போல நம்ம நினைத்த உடனே இன்னொருத்தருக்கு போய் சேருது. அதனாலதான் இப்ப வந்து கல்யாணம் பண்றாங்கன்னா கூட 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு 1000 பேரை ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு வேணும். அந்த நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு போய் சேரும் போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாருடைய நல்ல எண்ணமும் அவங்க வாழ்க்கையை நல்லா ஆக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வைத்துக் கொள்றாங்க. அந்த நல்ல எண்ணங்கள் அவங்களுக்கு போய் சேருது. அதே போலதான் ஒண்ணு ஆசீர்வாதம், அதுவும் எண்ணத்தோட சக்தி, பட் இட் இஸ் பாசிட்டிவ். இன்னொன்னு என்ன சொல்றோம், ஆப்போசிட்டா சாபம் கொடுக்கறது. அந்த சாபம்ங்கிறது என்ன, நெகட்டிவ் எனர்ஜி. அதுவும் எண்ணத்தினுடைய சக்தி தான். ஒருத்தரை நம்ம நினைக்கிறோம் இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இவங்க பிசினஸ் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் மேல ரொம்ப வந்து அந்த தீய எண்ணங்களை ஒருத்தர் வைத்து கொண்டே இருந்தாங்கன்னா அதனுடைய இம்பாக்டும் நமக்கு வந்து ஏற்படும். சோ ரெண்டுக்குமே எண்ணங்கள் வந்து இருக்கு. ஆனா அந்த நெகட்டிவா மற்றவர்கள் நம்ம மீது வைக்கக்கூடிய ஒரு எண்ணங்களுடைய தாக்கத்துல இருந்தும் நம்ம விலகணும்னா நமக்கு எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் இருக்கணும். இதே மாதிரி எண்ணத்தினால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல எண்ணத்தோட அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க. 10வது படிக்கிற போதுல இருந்து இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணணும், 12வது இந்த மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஐஐடிக்கு போகணும் அப்படின்னு அவங்க நல்ல முயற்சியோட பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த பையனுக்கு வந்து சக்சஸ் கிடைக்கலன்னா தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிடுறான் அந்த பையன். ஆரம்பத்துல இருந்து நல்ல எண்ணத்தோட தான் இருந்தா. அந்த இடத்துல எண்ணத்தின் சக்தி அங்க ஏன் வேலை செய்யல அப்படின்றத கொஞ்சம் புரிய வைங்க சிஸ்டர் ப்ளீஸ். அதாவது ஒருத்தர் நல்ல எண்ணங்களை நினைக்கலாம், ஆனா அந்த நல்ல எண்ணங்கள் அதுக்கு சக்தியும் இருக்கணும். இப்ப நம்ம நினைக்கிறோம் நான் வந்து படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, விரும்புறாரு. ஓகே, இட்ஸ் அ வெரி குட் தாட். அந்த நல்ல எண்ணங்களை ஒரு தடவை நினைக்கிறோம் அப்புறம் விட்டுடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. தினமும் அந்த எண்ணங்களை நினைக்கணும், அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். கண்டினியூஷன். தினமும் நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது அவர் தாட்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல். அந்த எண்ணங்களுக்கு சக்தி கொடுக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாட்ஸ் ஆர் த சீட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? எண்ணங்கள் விதை போல. இந்த விதை வந்து முளைத்து பலன் வரணும்னா என்ன பண்றோம், அதுக்கு தண்ணி ஊத்துறோம், அதுக்கு வந்து சன்லைட் தேவைப்படுது. அது போலதான் ஒரு எண்ணங்களை வந்து நம்ம நினைக்கும் போது தினமும் அதற்கான சக்திகளை நம்ம வந்து கொடுக்கறதுனா அதை வந்து உறுதியா திரும்ப திரும்ப நினைக்கிறது. இப்ப தினமும் நான் இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்க நினைக்க அதற்கான முயற்சிகள் தானாகவே நம்மளுடைய ஆழ் மனதுல இருந்து வெளிப்படும். நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம், ஆழ் மனம். அந்த ஆழ் மனம் வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்டை விட அதற்கு சக்தி அதிகம். அப்ப தினமும் நாம காலையில எழுந்த உடனே நம்மளுடைய ஆழ் மனதிற்கு அந்த எண்ணங்களை தினமும் நம்ம கொடுத்து கொள்ளணும். நான் இப்படி ஆகணும், நான் இப்படி ஆகணும், இத வெற்றி அடையணும், இதுல நான் முன்னேறணும் அப்படின்னு தினமும் நம்ம நினைக்க நினைக்க அந்த எண்ணமானது செயல் வடிவுல வர்றதற்கு அதிகமான ஒரு சாத்தியம் வந்து இருக்கு. அதே மாதிரி சிஸ்டர், எண்ணம் உருவாகுது மனதில் அப்படின்றாங்க. அப்ப என்ன மாதிரி எண்ணத்தை எப்படி உருவாக்குறது? எனக்குள்ள நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டா எனக்கு நல்லது நடக்கும். அப்ப நல்ல எண்ணங்களை நான் உருவாக்குறது எப்படி? அதுக்கான ஏதாவது பயிற்சி எப்படி? எனக்கு எங்கேருந்து நல்ல எண்ணங்கள் என்னோட ஒரு சோர்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நல்லதை சிந்தனை பண்ண முடியல. அதுதான் ப்ராப்ளம். நெகட்டிவா யோசிக்கிறோம், வேஸ்டா யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய மெடிடேஷன் சென்டருக்கு வரக்கூடிய எல்லாருமே என்ன அவங்களுடைய ப்ராப்ளம்னா தனக்காக கூட நல்ல எண்ணங்களை அவங்களால சிந்திக்க முடியல. நான் மாறுவேன், நான் மாறணும், என்னால மாற முடியும், என்னால இதை செய்ய முடியும், என்னால இவ்வளவு மார்க் வாங்க முடியும்,
என்னால இதை மாற்றிக்கொள்ள முடியும், என்னால இதுல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணங்களை அவங்களால கொண்டு வர முடியல. இப்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அது முடியாத காரணத்தினால உலகத்துல பாருங்க, இன்னைக்கு சின்ன குடும்ப பிரச்சனைனாலும் ஒரு கவுன்சிலர் கிட்ட போறாங்க, ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து சைக்காட்ரிக் டாக்டர்ஸ், சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த கவுன்சிலர்ஸ் இவங்களாம் நிறைய கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல்ல எல்லாம் கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு கவுன்சிலிங். கவுன்சிலிங் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாருங்க அந்த ஒவ்வொரு கவுன்சிலர்ஸ் கிட்ட போறாங்க. காரணம் என்னன்னா, நல்ல எண்ணங்களை தனக்காக அவங்களால கிரியேட் பண்ண முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நெகட்டிவா போயிடுறாங்க? என்னால இது முடியாது, மேக்ஸ்ல மார்க் வாங்க முடியாது, சயின்ஸ்ல மார்க் வாங்க முடியாது, இல்லை என்னால இதை மாத்திக்க முடியாது, கோபத்தை விட முடியாது, டென்ஷன் ஆகாம இருக்க முடியாது, இதை நல்லா என்னால செய்ய முடியாது, இந்த பிசினஸ் நல்லா பண்ண முடியாது, வெற்றி எனக்கு கிடைக்காது, இப்படி நிறைய நெகட்டிவா நினைக்கிறது அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம நல்ல மனதிற்கு இன்புட்ஸ் கொடுக்கறது இல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, முழு நாள்லயும் நம்ம மனதிற்கு நல்ல எண்ணங்களை எப்படி நம்ம கொடுக்கறோம்? ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவா, ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிவி பாக்குறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நம்ம இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன இன்புட்ஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து நெகட்டிவ். மோஸ்ட்லி மோர் தென் 80% நெகட்டிவ். இந்த நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் நம்ம மனதிற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம அவுட்புட் ஆகும். அப்ப நம்ம வீணான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்க நம்ம டெய்லி என்ன பாக்குறோமோ, என்ன படிக்கிறோமோ, என்ன விஷயங்களை கேட்கிறோமோ, இதனுடைய இம்பாக்ட் நம்ம மனசுக்கு ஏற்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இதனுடைய ஆதாரத்துல நம்ம எண்ணங்கள் வந்து உருவாகுது. சப்போஸ் நம்ம டிவி சினிமா பார்க்கும் போது அதுல வந்து ஒரு நிகழ்ச்சி காட்டுறாங்க, அதை பார்த்து மனசை அப்சர்வ் பண்ணி வச்சிருது. அதுக்கான எண்ணங்கள், அது தொடர்பான எண்ணங்கள் எப்ப வேணா உங்களுக்கு உருவாகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம மெடிடேஷன் சென்டருக்கு கவுன்சிலிங்காக ஒரு 40 வயது ஒரு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வாரத்துல ஒரு 4 நாள் அவங்க ஒரு வெளியூர் போயிடுவார். சரி. அப்ப மீதி அவங்க மாமனார் கூட தான் அவங்க இருக்கணும். மாமனார் ஹி இஸ் பெர்ஃபெக்ட், ரொம்ப நல்லவர், வயதானவர், ரிட்டையர்ட். அவங்களே சொல்றாங்க, ரொம்ப நல்லவர், எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், சாப்பிடுவாரு, நியூஸ் பேப்பர் படிப்பாரு, டிவி பாப்பாரு, வாக்கிங் போவாரு, அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஆனா எனக்கு கொஞ்ச நாட்களா ஒரு பயம் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பயம்னா, அந்த மாமனார் தன்கிட்ட தப்பா நடந்துப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் எனக்கு எப்படி உருவாச்சுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றாங்க. இதை நான் போக்கணும், அதுக்குதான் நான் வந்து மெடிடேஷன் பண்ணணும், உங்ககிட்ட அதுக்குதான் நான் கவுன்சிலிங்க்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்போ ஏதோ வெளியில இருந்து கிடைச்ச இன்புட் தான். டிவில பாக்குறது, நியூஸ் படிக்கிறது, இது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா, அது நமக்கும் நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவா நினைக்கிறது. கரெக்ட். ஓகே. அதாவது டிவி பார்த்திருப்பாங்க, அந்த சீரியல்ல காமிச்சிருப்பாங்க. அப்ப தனக்கும் வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி அதை பாக்குறாங்க. நமக்கும் இப்படி ஆயிடுமோ, இவங்க இதை செஞ்சிருவாங்களோ, இப்படி வந்து நமக்கு ஏற்பட்டுருமோ, நம்மள ஏமாத்திடுவாங்களோ, நமக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னு நடக்காத ஒண்ண, ஒருத்தர் செய்யாத ஒண்ண கற்பனை வந்துருது. அப்ப பாருங்க, அந்த நம்ம சும்மா உட்கார்ந்து என்டர்டைன்மெண்ட் நம்ம பாக்குறோம் சில விஷயங்களை, ஆனா அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு எண்ணங்கள்ல போய் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் எப்பயுமே நல்ல எண்ணங்களோட இன்புட்ஸ் நம்ம மனசுக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியமாது. நல்ல சிந்தனைகளை நம்ம வளர்த்து கொள்ளணும்னா நல்லதை பார்க்கணும், நல்லதை நிறைய கேட்கணும், நல்லதை நிறைய நம்ம படிக்கணும். இப்படி நிறைய நல்லதை வந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்லதாக உருவாக்க முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். அந்த மாதிரி எனக்குள்ள அந்த வேஸ்ட் தாட்ஸோ இல்ல இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ வரும்போது அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான பயிற்சி நான் எந்த மாதிரி செய்யணும், எந்த சமயத்துல செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வந்து இந்த வேஸ்ட் எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் சொல்றோம், நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள், இதெல்லாம் வந்து நம்ம போக்கணும்னா நிறைய நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சக்தியை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கான ஒரு நல்ல பயிற்சி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன், தியானம் சொல்றது. தியானத்துல வந்து நம்ம என்னவா ஆயிடுறோம்னா செல்ஃப் கவுன்சிலரா மாறிடுறோம். நமக்கு நாமளே வந்து பெஸ்ட் கவுன்சிலர் யாருன்னா செல்ஃப், நாம தான். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தர் யாரு எப்பவுமே அப்படின்னா நாம தான். ஓகே. ஸோ 24 hours வந்து நான் என் கூட எப்பயுமே நான் இருக்கேன். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல டெக்னிக் வந்து மெடிடேஷன். தியானம் பண்ணும்போது நமக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வருது, நல்ல எண்ணங்களை படைக்கக்கூடிய சக்தி நமக்கு உருவாகுது.
அததான் மனதை ஒருமுகப்படுத்தும் கலைன்னு நம்ம சொல்றோம். தியானம். ஸோ தியானம்ங்கிறது மனதை ஒருமுகப்படுத்தும் கலை, கான்சென்ட்ரேஷன். ஸோ இதுல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மை பற்றி முதலில் நல்ல எண்ணங்களை உருவாக்குறோம். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிடங்கள் நம்ம அமைதியாக அமர்ந்து, இன்னைக்கு நாள் முழுவதும் நான் என்னென்ன காரியங்களை செய்ய போறேன், அதை நான் ரொம்ப நல்லா நான் செய்வேன். இன்னைக்கு இந்த காரியங்களை எல்லாம் நான் இன்னைக்கு அவசியமா செய்து முடிப்பேன், ரொம்ப நல்ல மனநிலையோட செய்து முடிப்பேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா நான் இதை செய்வேன், இந்த வேலையை செய்வேன், இதை ரொம்ப அமைதியா நான் இந்த காரியங்களை செய்து முடிப்பேன், எல்லாரு கூடயும் அமைதியாவும் அன்பாவும் நான் வந்து பழகுவேன், மகிழ்ச்சியா இன்னைக்கு நாளை வந்து நான் கழிப்பேன். இப்படியெல்லாம் நல்ல எண்ணங்களை, என்னால இது முடியும், இதை நான் முயற்சி பண்ணி இன்னைக்கு நான் பாக்குறேன், கண்டிப்பா என்னால இதை வெற்றி அடைய முடியும். ஸோ இது போல நம்ம நல்ல எண்ணங்களை காலையிலேயே நம்ம வந்து உருவாக்கணும். தனக்குத்தானே சொல்லிக்கணும். தனக்குத்தானே, அதான் சொல்றோம் நம்ம அந்த ஆட்டோ சஜஷன்ஸ் சொல்றோம். ஓகே. தன்னை பற்றி நல்ல எண்ணங்களை தனக்கு கொடுத்து கொள்வது, அதை நம்ம முதல்ல நமக்கு கொடுத்து கொண்டு, இன்னொன்னு மெடிடேஷனோட செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மை விட மேலான சக்தியான இறைவனோட நம்மளை கனெக்ட் பண்றது. மனதுல இறைவனை நம்ம நினைப்பது. ஸோ அந்த இறைவன் வந்து எல்லா சக்திகள்லையும் நிறைந்து இருக்கக்கூடியவர், நம்மை விட மேலான சக்தி. அவரை நம்ம வந்து நினைக்கிறோம். இறைவன் ஒளி ஜோதியாக இருக்கக்கூடியவர், எல்லா சக்தியும் நிறைந்தவர். நம்முடைய மனதை அவரோடு இணைக்கும் போது, அவரை மட்டுமே மனதில் நினைக்கும் போது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், எண்ணங்களோட சக்தியை வந்து நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி அவரிடமிருந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா கடவுள் வந்து 100% பாசிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம கிட்ட பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஆனா இறைவன் 100% பாசிட்டிவ் சோர்ஸ். இப்ப அவரை நம்ம நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீணான எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்களை அழித்து நம்ம கிட்ட நல்ல எண்ணங்களோட சக்தியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வலிமையை வந்து நமக்கு உருவாக்குது. ஸோ அதுதான் நம்ம மெடிடேஷன் சொல்லுவோம். ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க சிஸ்டர். எண்ணம் என்பது என்ன, எங்கு உருவாகிறது, அதை எப்படி நம்ம பவர்ஃபுல்லா ஆக்கிக்கலாம், அதை எப்படி பாசிட்டிவா மாத்தி இங்க இருந்து நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், எல்லாத்தையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். வணக்கம். காட்லிவுட் ஸ்டுடியோக்கு வந்ததற்காக நன்றி. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது? எண்ணம் என்பது என்ன என்பதும், எங்கு உருவாகிறது என்பதும், எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக நமக்கு விளக்கப்பட்டது. என்று எண்ணம் என்பது பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்பதையும், தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை எப்படி ஒதுக்க வேண்டும் என்பதையும், எங்கிருந்து நமக்கு முழுமையான பாசிட்டிவ் அருமையான சக்தியான எண்ணங்களின் சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்பதையும் சிஸ்டர் மிக அருமையாக விளக்கினார்கள். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வாழ்வை இது